ஹலோ கைஸ், நான் இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. நம்ம சரத்தனாவும் ராகுலனாவும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பிரம்மாண்டமான ஒரு பணக்கார வீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டை. அந்த இடத்துல அவங்க அப்படி என்னத்தை பார்த்தாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அது எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அப்படி என்ன அந்த வீட்டில் ஒரு மிஸ்ட்ரி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சோடனே, இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சோடனே நம்ம சரத்தனா தனியாக அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சாரு. பட் இருந்தாலும் நம்ம ராகுலனையும் கூப்பிட்டு போகலாம், சில கேமரா அதெல்லாம் பார்த்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ராகுலனாவே சேர்த்து கூப்பிட்டு போயிருப்பாரு. இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், சரத்தண்ணா இல்லை ஆகாஷனா, ராகுலண்ணா, ஜெகனண்ணா யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா அந்த இடத்த ரீவிஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். எதுக்காக அப்படிங்கிறத வீடியோ போக போக நான் சொல்கிறேன். இப்போ தான் முக்கியமான விஷயமே சொல்லணும். இந்த வீடியோக்கான காரணமே இந்த இடத்துல நடந்த அந்த ஹிஸ்ட்ரி தான் முதல்ல சொல்லணும். அந்த ஹிஸ்ட்ரி நான் நீங்களே பாருங்கள். Hello guys, welcome back to another video. ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக இடத்துல ரிஸ்க் எடுத்து தான் போவோம். பட் இந்த இடம் இந்த இடத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு பணக்கார குடும்பம் வந்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ராத்திரி யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு திருட்டு கும்பல் இந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த வீட்டில் இருந்த 2 குழந்தைங்க, அவங்க அம்மா, இவங்க 3 பேரையும் எதிர்மான முறையில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போயிருக்காங்க. நடக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள ஃபயர் இன்சிடென்ட் ஆயிடுச்சான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எதுவும் சொன்னால் நீங்கள் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. 2 குழந்தை அவங்களோட அம்மாவையும் கொண்டுட்டு போயிருக்காங்கன்னா, அவங்க 3 பேரும் இந்த இடத்துல இறந்ததா, அவங்க ஆவிங்க சுற்றுறதா, அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதா நம்ம சரத்தனா சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம சரத்தனாவுக்கு அங்கே கேட்ட சவுண்டெல்லாம் பார்த்துட்டு ராகுலனாவும் சரத்தனாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே நைட் விஷனையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ வச்சிருக்கியா? சேஃப் தானே? நான் கீழே ஒரு கிளான்ஸ் பார்த்துறேன், சீக்கிரம் வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்குள்ள வரணும். நீ என்டையர் இடம் கவர் ஆகிற மாதிரி இங்கே வச்ச மாதிரி. நம்ம சரத்தனா கீழே பார்த்துட்டு இருப்பாரு, நம்ம ராகுலன்னா மேலே நைட் விஷனை கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அவர் பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகுறது நைட் விஷனில் கிளியராக கேப்சர் ஆகிருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. இனிமேல் கவனமாக பாருங்கள், ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயமே இனிமேல் தான் இருக்குது. நம்ம சரத்தனா ராகுலண்ணாவை ஸ்விம்மிங் பூலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி போக சொல்கிறாரு. அப்போ நம்ம சரத்தனா தனியாக கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாரு. அப்போ என்னென்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கலாம். நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் தெரிஞ்சது இன்ட்ரோ பேசிகிட்டு வரும்போது. ஸோ அப்பரண்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே 2 குழந்தையோட ஸ்பிரிட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஸ்பிரிட்ஸ் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்மகிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம சரத்தனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு பேசுகிற குரலை கேட்கும்போது அவரே அதிர்ச்சி ஆயிடுறாரு. சத்தியமாக உங்களுக்கு தேவையான உதவி என்னால் பண்ண முடியும். உங்கள் ஆத்மா சாந்தி ஏதாச்சும் வழி இருந்தால் அதை நான் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். எல்லாம் என்னை காப்பாற்று, நான் இங்கே தான் இருக்கேன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக உங்களுக்கு கேட்டுருக்கோம். நீங்கள் கேப்சர் ஆகிட்டு திடீர்னு இந்த மாதிரி கேட்டதே இல்லை. இது கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி இருக்குது கைஸ், லிட்டரலாக அப்படி தான் இருக்குது. எங்கே இருக்கீங்க? It's a theater.
உங்ககிட்ட அதே அதே அம்சமான ஒரு அற்புதமான உருவத்தை உங்களுக்கு கண்காலமா நான் உங்களுக்கு அப்படியே அற்புதமா காமிச்சேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒண்ணும் இல்லை, பதறாம பைத்தியம் மாதிரி பேசிட்டா பேசிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள். அவர் லீலா லீலா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து லீலாவை வந்து தேடுவார். ஆனால் லீலா அங்கே இருக்காது. எங்கம்மா போனேன், வாமா வாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் அப்படின்னு தெரியாமல் சாத்தனாவும் முடிச்சுக்கிட்டு அவர் கீழே போகும்போது கீழே போய் பார்ப்பாரு. சந்தோஷமா இருந்த அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனதுக்கு அப்புறமாட்டி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாட்டி மன உளைச்சலுக்கு ஆளானாரா எப்படின்னு தெரியல. இன்னும் அவர் கொண்டாட்டியா அவர் பிள்ளைகளையும் நேசிச்சுக்கிட்டு அதே வீட்டில் அவர் சுற்றி வந்துட்டு இருக்காரு. அவர் குழந்தை லீலா காணாமல் போனதாக மாட்டி அவர் எந்த அளவுக்கு தவிச்சு போனார்னு நீங்களே பாருங்க. சாமி அப்படியே நீ ஓடாத. இங்க பாரு சத்தியமா கேட்டா அம்மா சத்தியமா கேட்டா நான் இல்ல சத்தியமா ஏய் நீலா எங்கடா இருக்கு? இரு 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 என்ன பண்ணா நீலா கொன்றுவேன். நீலா வேணா அங்கேயே நில்லு. நீலா வேணா அங்கேயே நில்லு. ராகுல் அப்படியே பசிக்கிறோம் போ. அங்கேயே நில்லு. இல்ல இல்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா?
உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? நான் உதவி பண்றேன்டா. டக்குன்னு டக்குன்னு வெளியே ரெடியாரு. எதனா பண்ணா கழுத்து முடிச்சிருவேன். ஏன் இங்க இருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? சாப்பாடு வேணுமா? காசு வேணுமா? இங்க இருந்து போயிடு. ஏன் இங்க இருக்க? உனக்கும் லீலாக்கு என்ன சம்பந்தம்? இது உங்க வீடா? ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இது மாதிரி நடந்துடக்கூடாது. நாங்க சும்மாதான் வந்தோம், லீலாவை பார்க்கணும்னு வரல. என்ன மட்டும் வச்சு சரத்தண்ணா அவர் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டு போறாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அவரும் அட்டாக் பண்ணவும் பார்த்தாரு, திட்டவும் ஆரம்பிச்சாரு. அப்புறமாட்டி பார்த்தோம்னா அது புரியும், குழந்தை தான் ஒரு முக்கியம். இது ஏன் வீடு, இந்த வீட்டிலே நீ அதிகாரம் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மட்டும்தான் அவர் அந்த இடத்த விட்டு போக சொல்லியிருப்பாரு. உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா? இதெல்லாம் பண்ணனா கொண்டுருவேன். கீழே அவங்ககிட்ட தான் இருக்கான். தூரப்போ உன் பொண்டாட்டி என்ன தூரப்போ. செத்து ஏன் உன் பொண்டாட்டி சித்திரவதை பண்ணிருக்கு? கண்டிப்பா நான் மறுபடியும் வந்து உனக்கு உதவி பண்றேன். என்ன மன்னிச்சுக்கோ. தொலை பண்ணி தான் மன்னிச்சிரு. இங்க இருக்காத. சரி நான் போறேன். உன் காலையில் வந்து கூட மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிரு. தெரியாம வந்துட்டோம். நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. இனிமே வரமாட்டேன். உதவி வேணாம் அவனுக்கு. அந்த பேலஸ்குள்ள கடைசியா நடந்த சில விஷயங்கள் எங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துச்சு. அந்த மனுஷனோட உடம்புக்குள்ள பேய் ஏதாச்சும் புகுந்திருக்குமா, இல்ல அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அங்க இருக்காரா? எது எப்படியோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு அப்பா தன்னோட இறந்து போன மகளை இந்த அளவுக்கு நேசிக்க முடியும்னு நான் அங்க புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ மகள்களை நேசிக்கும் அனைத்து அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம். நன்றி.